இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நினைவூட்டலோட போகலாம். நினைவூட்டல் அப்படிங்கும் போது நம்ம முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நிறைய ஆக்ஷன் வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம், இல்ல ஒரு வாக்கியத்தை அமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? புதுசா ஒரு அதாவது ஒரு ஆக்ஷன் செயல் வார்த்தைகள் நமக்கு வேணும். அந்த செயல் வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். அந்த செயல் வார்த்தைகளையும் எப்படி தெரிஞ்சிருக்கணும்? 3 காலங்களா தெரிஞ்சிருக்கணும். அதாவது verb 1, verb 2, verb 3. அந்த மாதிரி 3 விஷயங்களா தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? பிரசன்ட்ல எப்படி பேசலாம், பாஸ்ட்ல எப்படி பதில் சொல்லலாம், இல்ல ஃபியூச்சர்ல எப்படி சொல்லலாம், பேசலாம், எழுதலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இது எல்லாத்துக்குமே முக்கியமான ரோல் யார் பிளே பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான். இவங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நமக்கு நல்லது. இப்போ நான் உங்களுக்கான ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாமே எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? டெய்லி ரொட்டீன்ல நீங்க எப்படி எல்லாம் ஆக்ஷன் வேர்ப்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? இன்னைக்கு அதே போல புதுசா ஒரு வார்த்தை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான், ஏன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது தான். ஆனா இந்த வார்த்தையை verb 2, verb 3ல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறது நிறைய தடவை நமக்கு கஷ்டங்கள் இருக்கும். அதுதான் என்னங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்குற டாபிக் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? உங்களுக்காக நான் புதுசா கொண்டு வந்திருக்க verb என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரைவ் அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த டிரைவ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிரைவ் போகலாம் சொல்லுவாங்க, இல்ல டிரைவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. யூ டிரைவ் இல்ல ஹூ டிரைவ் அப்படிங்கிறது. அப்ப டிரைவ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கன்னா நம்ம ஓட்டுறது, ஓட்டி இருந்தது இல்ல ஓட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த டிரைவ் பண்ணிருக்காங்க, இதர பைக் ஆர் கார் அப்படிங்கிறது. இல்ல ஃப்ரெண்ட்ஸை கூட என்ன பண்ணுவாங்க, அவன் ஓட்டிட்டே இருக்கான்ப்பா அவனை, இல்ல அவனை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்த மாட்டோம்? டிரைவுங்கிறத பயன்படுத்த மாட்டோம். டிரைவுங்கிற வார்த்தை ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வார்த்தை. ப்ரொஃபஷனலான ஒரு வார்த்தைனா என்ன? டிரைவுங்கிறத எங்க யூஸ் பண்ணுவோம்? 2 வீலர்ஸ்ல, 4 வீலர்ஸ் இல்ல 8 வீலர்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டிரைவுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிரைவுங்கிற செகண்ட் ஃபார்ம் என்ன சொல்லலாம்னா ட்ரோவ். தேர்ட் ஃபார்ம் வந்து ட்ரிவன் அப்படிங்கிறது. அப்ப டிரைவ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா டிரைவுங்கிற வார்த்தைய ஓடி அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப ட்ரோவ் அப்படிங்கறத வந்து ஓட்டினார் அப்படிங்கறதையும் சொல்லலாம். இதுவே ட்ரிவன் அப்படின்னு வரும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கு ட்ரிவனுங்கிறது இல்லையா? அப்ப ட்ரிவனுங்கிறது யாரோ ஒருத்தரால செய்யப்பட்டது. அப்ப நம்ம என்ன பண்ணுது? ட்ரிவனுங்கிறது வந்து இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம், இல்ல இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறது அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரிவனுங்கிறத இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது. அப்ப ட்ரிவனுங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? பெர்ஃபெக்ட்டா சொல்றோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? தேர்ட் ஃபார்ம்ல 3த்துக்குமே வித்தியாசம் இருக்கும் பாருங்க. ஓட்டி, ஓட்டினார், இயக்கப்படுகிறது அப்படிங்கறது சொல்றோம். அப்ப இந்த இயக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா சென்டென்ஸ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நம்ம இத சென்டென்ஸ்க்குள்ள கொண்டு வரதுக்கு நமக்கு என்ன வேணும்? நம்மளோட ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் பண்றீங்களா? என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? ஐ, we, you இல்லையா? then they, he, she. இவங்க எல்லாருமே நம்ம கிட்ட என்னவா இருக்காங்க? சப்ஜெக்ட்ஸா இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கொடுப்பாரு. அது என்னது நமக்கு? had அப்படிங்கிறது இல்லையா? அந்த hadோட ஹெட்டர் யாரு? av ஆக்சிலரி வெர்ப் தான் என்ன கொடுப்பாரு? hadங்கிற வார்த்தையை கொடுக்குறாரு. இவங்களோட நம்ம யார் எடுத்து யூஸ் பண்ண போறோம்? pp அப்படிங்கிறதா. pp யாரு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது v3 ஃபார்ம். இங்க நம்ம V3 ஃபார்ம் என்ன எடுக்கிறோம்? ட்ரிவன் அப்படிங்கிறது, இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப ட்ரிவன் அப்படிங்கிறது. அப்ப தேர்ட் ஃபார்ம் ட்ரிவன் எடுக்கிறேன். அப்ப யூ ஹேட் ட்ரிவன் அப்படிங்கிறதுலாம், இல்ல ஷீ ஹேட் ட்ரிவன் அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டா நீங்க நேம்ஸ் கூட எடுத்துக்கிட்டு ஜான் ஹேட் ட்ரிவன் அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு எழுத போறேன். ஷோ ஹேட் driven a car. ஓகே, இப்போ driven தேர்ட் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்? ஷோ ஹேட் driven a car அப்படின்னு எழுதிருக்கேன். அப்ப யாரால கார் இயக்கப்படுகிறது? ஷோ ஆல காரை வந்து இயக்கப்படுது அப்படின்னு எழுதலாம். இப்ப இதே போல நான் என்ன பண்றேன்? சப்ஜெக்ட்ல எடுத்து எழுதுறேன். அப்ப சப்ஜெக்ட்ல எடுத்து எழுதும் போது யூ ஹேட் driven a car இப்படிங்கிறதே சொல்லலாம். இல்ல இந்த இடத்துல வந்து நான் வந்து அவள் அவன்ங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா she had
driven a car. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம் யூஸ் பண்ணியும் சொல்லியிருக்கேன் V3 ஃபார்ம் driven அப்படிங்கிறத. அப்போ நான் இந்த இடத்துல சப்ஜெக்ட்டுங்கிறது எடுத்து you had driven a car அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். she had driven a car. அப்போ கார் வந்து இவளால், அவர்களால், இல்லை இவளால், இல்லை ஷோ ஆல் காரை இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவள் காரை ஓட்டினாள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் இதே போல நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை வச்சு உங்களோட டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன் அப்படிங்கிற ஃபார்ம்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களோட சென்டென்ஸை கிரியேட் பண்ணலாம், சென்டென்ஸை உருவாக்கலாம். ட்ரிவன் அப்படிங்கிறது பர்ஃபெக்ஷனாக நடந்து முடிஞ்ச விஷயத்த கரெக்டாக சொல்லக்கூடிய இடத்துல தான் ட்ரிவன் சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த ட்ரிவனுங்கிற வார்த்தையை எழுதும் போது, டெக்ஸ்டுவலாக எழுதும் போது நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஏன்னா டைரக்டாக பாஸ்ட்ல சொல்லும் போது ட்ரோவ் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஷீ ஹேட் ட்ரோவ் த கார், இல்லை ஷீ ட்ரோவ் த கார் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். பட் எழுதும் போது பர்ஃபெக்டாக எழுதணுங்கிறதுக்காக ட்ரிவன் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணி ஷீ ஹேட் ட்ரிவன் அ கார், அவங்க காரை ஓட்டினார்கள் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக சொல்லுவோம். ஸோ இந்த டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம்ஸை வச்சு நீங்கள் இன்னைக்கான 5 சென்டென்ஸை எழுதிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம கிளாஸில் புதுசாக ஒரு வேர்ப் ஃபார்மோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.